ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பா! என்ன ஒரு சேஞ்ச் ஓவர் நம்ம சத்யா கிட்ட. பயங்கரமான ஒரு சேஞ்ச். இதுவரைக்கும் அக்கா, மாமா, அக்கா, மாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன், இன்னைக்கு எதிர்த்து நம்ம முத்துவோட சட்டையே பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. சின்ன பையனாவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, சடனா இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் காமிச்சிருக்காங்க. எதிரும் புதிருமா நின்னுட்டுருக்காங்க. மாமனும், மச்சானும். என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு பக்கம் அ சட்டுன்னு வந்து சத்யா வந்து நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு மேல கை வச்சதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நண்பனா அப்படிங்கிற மாரி, அந்த நண்பனுக்காக நம்ம முத்துவையே வந்து சட்டைய பிடிச்ச அளவுக்கு பண்ணிட்டாரு. இது இன்னுமே கூடுதலான கோவம். இது மட்டும் நம்ப மீனாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். சத்யாவ ஒரு வழி ஆக்கிருவாங்க. நம்ப ஹீரோ சார் வந்து கைய முறுக்குனதுல தான் அடிபட்டுருக்கு. ஆனா, வண்டியிலேருந்து ஸ்கிட் ஆயி கீழ விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஷூட்டிங் லொகேஷன் 3 பேரும் ரீல்ஸ் பண்ணியிருந்த அந்த ஷூட்டிங் லொகேஷன் ஹாஸ்பிட்டல் தான் போல இருக்கு. 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல தங்குற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் வேற வேற சாரீல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆச்சு. முத்துவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. முத்து அவன் கொழுப்பெடுத்து போய் ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதுலயே வந்து மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா, அவரு அந்த அளவுக்கு பொறுப்பே இல்லாம பேசுறவர் கிடையாது. ஆனா, அவர் அப்படி பேசுறாருன்னா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முத்துக்கிட்ட கேட்கும்போது, முத்து வந்து உண்மைய சொல்வாரா? இல்ல மீனா வருத்தப்படுவாங்க அப்படின்னு மறைப்பாரான்னு தெரியல. ஆனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மைய சொல்றது தான் நல்லது. கண்டிப்பா உண்மைய ஏதாவது ஒரு கட்டத்தில வந்து தெரிய வரும். தெரிய வரும்போது, முத்துவோட ஃப்ரெண்ட் அடிச்சது, முத்து அடிச்சது இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, அவ்வளோதான். வேற மாரி ஆயிரும். மீனாவோட வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப சடனா சொல்றதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். ஆனா, அவர வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் வந்து உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு தோணுது. மேபி அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா? நம்மளோட முத்துவோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? அவர் வந்து மீனா கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.